ஸோ அதாவது என்ன அப்டின்னா, ஓப்பன் பண்ணா என்னோட 1 எபிசோட் பத்தி நான் பேசுறேன். லைவ் வந்து என்னால பார்க்கவே முடியல. ஒரு மாரி இரிட்டேட்டிங், அனாயிங், எரிச்சலா இருக்கும்ல, அப்டிதான் எனக்கு இருந்துச்சு டூ பி ஹானஸ்ட். ஆ 1 எபிசோட் பார்க்கும்பொழுது ஐ வாஸ் லைக் எஸ் பிட் ஹேப்பி. ஏன்னா வந்து இன்னைக்கு எபிசோட் யாருக்கு ஃபேவரா இருந்துச்சு? இதுல வேற வயித்தெரிச்சல் பட்டுட்டு வேற ஸ்பேஸ் வேற போட மாட்டாங்க. சரி பரவால்ல இருக்கட்டும். யார் வயித்தெரிச்சல் பட்டா என்ன? நம்ப ஹேப்பி அப்டின்றதுனால நம்ம சொல்லுவோம். ஸோ ஓப்பன் பண்ணதுமே வந்து 2 விஷயத்த தான் நான் மேஜரா இங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் இன்னைக்கு. ஓகே. ஒண்ணு வந்து சுபிக்ஷாவுடைய விஷயமும், இன்னொன்னு வந்து விஜே பார்வதி விஷயமும் நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். ஓப்பன் பண்ணதுமே சுபிக்ஷா வந்து ப்ளே பண்றாங்க. ஐ மீன் சொல்றாங்க, பாடுறாங்க. இது வந்து நம்ம இப்ப பார்க்கல. இது வந்து ஃபர்ஸ்ட் டே இன்சிடென்ட் அப்படின்றத வந்து கண்டிப்பா கணக்குல எடுத்துக்க முடியாது. விக்ரம் வந்து கடந்த சில நாட்களாவே வந்து சுபிக்ஷாவ வந்து புட் டவுன் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. இதே விக்ரம் கிட்ட மத்தவங்க வந்து, "இல்லப்பா, நீ நீ பண்றதெல்லாம் கான்டென்ட்டே கிடையாதுப்பா. நீ எல்லாம் பண்றது ஜோக்கே கிடையாதுப்பா. எரிச்சலா இருக்குப்பா" அப்படின்னு சொன்னா, விக்ரமால அத அக்ரியே பண்ணிக்க முடியாது அப்படின்றது வந்து ஆடியன்ஸா, வியூவரா நமக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தவங்க பண்றாங்கன்னும் பொழுது, அத டூ டீப்பா போய், "இத பண்ணாத. ஐயய்யோ! இப்படியா? அது அப்படியா?" புடிக்கலன்னா பேசாம ஓரமா போய் உட்கார்ந்துக்கோங்கிறேன். இஃப் யூ டோன்ட் லைக் சுபிக்ஷா ஆர் த கான்டென்ட் தட் வாட் ஷி இஸ் டூயிங், இஃப் யூ ரியலி நாட் இன்ட்ரஸ்டட் இன் இட், எனக்கு இது பிடிக்கலன்னு ஓரமா போய் உட்காந்துக்க. பட் நீ என்ன பண்றன்னா, ஆள் சேர்த்து ஏன்னா அந்த கட்சி அந்த அந்த கேஸை எடுத்து இருந்ததுவே பார்த்தீங்கன்னா, ஜட்ஜஸா வந்து எஃப்ஜே அண்ட் கானா வினோத். ஃபேவரா வேணா சுபிக்ஷாக்கு போயிருக்கலாம். ஆனா, நீங்க லைவ்ல நான் பார்த்தப்ப எனக்கு வந்து அந்த கோவம் வந்து இவ்ளோ தான் அப்படின்னு சொல்லி இல்ல. உடனே வந்து இப்ப இந்த இன்சிடென்ட்ட நம்ம பேசம்பொழுது உடனே என்ன பண்றாங்கன்னா, பார்வதி சுபிக்ஷாவ பத்தி பேசலையா? பார்வதி சுபிக்ஷாவ பத்தி பேசினப்ப, அதற்கான கண்டனத்த எல்லாருமே தெரிவிச்சோம். அது நாட் ஓகே அப்படின்றத எல்லாருமே சொன்னோம். ஓகேவா? திரும்ப எத எடுத்தாலுமே வந்து அவங்க அப்படி சொல்லலையா? இவங்க அப்படி சொல்லலையா? அவங்க சொன்னாங்கல்ல அப்படின்னு நம்ம கொண்டு வரது வந்து ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு. ஆன் த அதர் ஹேண்ட் வந்துட்டு அவருக்கு அது புடிக்கலன்ற வெறுப்ப வந்து மூஞ்சிலயே நல்லா காட்டுறாரு. இவங்கலாம் சேர்ந்து தூக்கி நீ பாடாதன்னு சொல்லிட்டு மூஞ்சில போட்டு மூடுவாங்களாம். போய் போய் கீழ போடுவாங்களாம். 1 எபிசோட அத ஆக்சுவலி கம்ப்ளீட்டா காட்டல. நீங்க லைவ் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வெறுப்பாயிருக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். எனக்கு அது அவ்ளோ வெறுப்பா இருந்துச்சு. அவருடைய இன்டென்ஷன் த வே ஹி இஸ் ஹேண்ட்லிங்ல அந்த வாதாடுற திறன்னு அவர் நெனச்சுக்கிறாப்ல. அது வந்து எரிச்சல் ப்ரோ மேக்ஸா தான் எனக்கு இருந்துச்சு. அந்த பொண்ணோட மூஞ்சி இருக்குல்ல, ஏன் அடிக்கடிக்கு அரோராவோட மூஞ்ச ஜூம்ல வைக்கிறாங்களோ, பார்வதியோட மூஞ்ச ஜூம்ல வைக்கிறாங்களோ, இல்ல சுபிக்ஷாவோட மூஞ்ச ஜூம்ல வைக்கிறாங்க அப்டின்னா, அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்க? கஷ்டப்பட்டு நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு காட்டுறாங்களா? சுபிக்ஷா அதான் பண்ணாங்க. சுபிக்ஷாக்கு ஆக்சுவலி ஷி வாஸ் ஹர்ட். பட் அவங்க அத ரொம்ப போல்டா அத ஹேண்டில் பண்ணாங்கன்னு நான் பார்க்குறேன். மேல வந்து அவங்க பேசம்பொழுதும், ஒரு சில பாடல்கள் எல்லாம் பாடி, அதுக்கு வந்து பார்வதி பேசின பாயிண்ட்டுமே ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. சூப்பர் ஃபென்டாஸ்டிக்ன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஸ்டில் அவங்களுடைய பாயிண்ட்ஸ வந்து வேலிடா, கரெக்ட்டா அவங்க எடுத்து வச்சு பேசினாங்க. ஆனா, அந்த இடத்துல வந்து கானா வினோத் போட்ட கவுண்டர்ஸும் எனக்கு நாட் ஓகேவா இருந்துச்சு. எஃப்ஜே போட்டது நல்லா இல்ல. அ விக்ரம் பண்ணது நல்லா இல்ல. ஆன் த அதர் ஹேண்ட் வந்துட்டு அவர் பேர் என்ன? சபரிநாதன் தான் அத வாதாடுனாருன்னு நெனைக்கிறேன். அதுவும் நல்லா இல்ல. இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு ஃபன். அது வந்து ஒரு ஜாலியான, ஒரு ஃபன்னான ஒரு கோர்ட் கேஸ். அத வந்து இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கணும். இத பார்வதி பண்ணா நீங்க சும்மா விடுவீங்களா? நீங்க எடுக்கிற அதே எக்ஸாம்பிள் நான் எடுத்தேன்னா, இதையே பார்வதி வந்து ஒரு விஷயமா சொல்லியிருந்தா வந்து, அ அத வந்து அக்செப்ட் பண்ணியிருப்போமா? அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுல வந்து இவருடைய ஒரு கேவலமான ஒரு இன்டென்ஷன் தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் எஃப்ஜேக்கு சுபிக்ஷா பீட் பாக்ஸிங் பண்றது சுத்தமா புடிக்கவே இல்ல. துளி கூட புடிக்கல. அதைய வந்து சகிச்சுக்கிட்டு முடியவே இல்லடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் அத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, சபை நாகரிகம் கருதி ஒரு சில இடத்துல வந்து அவர் நடந்துக்கிறத பார்க்குறேன். இது வந்து கேஸ் 1. அடுத்து வந்துட்டு சரி நம்ப 2 விஷயத்த தான் மேஜரா பேசணும். பட் இருந்தாலும் ஊடால நடந்த இன்னும் 2 சின்ன விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து எஃப்ஜே வந்து அசிங்கப்பட்டார். அரோரா கிட்ட போய் ஒரு லவ் கன்டென்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்ச மூஞ்ச பார்த்து வெறுக்கி பேச்சு. அது ஜோக்குன்னு சொல்றாங்க. சரி ஜோக்காவே நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து ஆதிரை முகம் சுளிச்சு இப்படி தட்டி விட்டதாகட்டும். அதுக்கப்புறமேட்டு வந்து ஆதிரை அ இவரு வந்து எனக்கு ஐ மீன் அரோரா வந்து எனக்கு ஒரே ஒருத்தன் தான் வேணும். ஒண்ணா ட்ரூவா இருக்கணும். ஆனா எனக்கு 2 இருக்கும் ஓகேவா? அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டது. இதெல்லாம் ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஆனா அது நல்லா இல்ல. அதுக்கு அடுத்து வந்து பார்வதியோட கேஸ் வருது. அந்த டீட்டெயில்டா அவங்க காட்டுனது எனக்கு ஆக்சுவலி புடிச்சிருந்துச்சு. ஆன் த ஹோல் இல்லனாலுமே, என்ன நடந்துச்சு? அரோராவோட தரப்பு அவங்க பேசம்பொழுதும் எனக்கு தப்பு அப்படின்னு தோணல. ஆனா அதுல அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, டெலிபரேட்டா வேணும்னே தான் பண்றா அப்படின்னு அவங்க ஹைலைட் பண்ற பாயிண்ட் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது. பிகாஸ் பீயிங் அன் ஆடியன்ஸ் வி ஆர் வாட்சிங். அந்த இன்டென்ஷன் அப்படி கிடையாது. அவங்க ஹர்ட் ஆகுனாங்கன்றத அவங்க சொன்னாங்க.
பட் அரோரா நினைக்கும் வகையில பார்வதி போய் பின்னாடி ஒருத்தர்கிட்டயும் அரோரா இப்படி, அரோரா அப்படி, அரோரா அப்படி, அவ அத பண்றா, இத பண்றா அப்படின்லாம் அவங்க சொன்னதும் கிடையாது. தேவையில்லாம அனாவசியமான விஷயங்கள பெரிதளவுல பேசுனதும் கிடையாது. அரோரா பேசுனதுல ஒரு 10% கூட பார்வதி பேசுனது கிடையாது. வென் இட் கம்ஸ் டூ திஸ் பர்ட்டிகுலர் ட்ரையாங்கிள் இஷ்யூ. ஓகே. அதுல பார்வதி நான் ஒரு வீடியோ கூட ஆக்சுவலி போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்ன வீடியோ அப்டின்னா வந்துட்டு அவங்களோட கம்ப்ளீட் கான்வர்சேஷன் இருக்கும். அது ஆக்சுவலி ஒரு 15 மினிட்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன். அவங்க ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. எனக்கு இது மட்டும் தான் கேம்ன்றது கிடையாது. மேபி அரோராக்கு என்ன வச்சு விளையாடுறது மட்டும் தான் கேமா இருக்கலாம். எனக்கு நெறைய கேம் இருக்கு. எனக்கு இதுல இன்டென்ஷனே கிடையாது. அவங்களோட ரிலேஷன்ஷிப்ப நான் ரெஸ்பெக்ட் பண்றேன்னு எப்பவோ சொல்லிட்டேன். நான் பலமுறை இத விட்டு விலகுறேன்னும் நான் சொல்லிட்டேன். என்னால என்னென்ன பண்ண முடியுமோ நான் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அவங்க அத நெனைக்கிறாங்க அப்டின்னா, அது கிடையாது. அந்த இதுல வந்து விக்ரம் வந்து ஒரு எச்ச வேல ஒண்ணு பண்ணியிருப்பாப்ல. என்ன விக்ரம் எச்ச வேல பண்ணியிருப்பாரு அப்டின்னா, அந்த டாஸ்க் வந்த உடனே வந்துட்டு பேசுவாங்க. அந்த கான்வர்சேஷன் நடக்கும் பொழுதே ஆ அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அது மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்றாங்க. ஆனா அது உண்மை இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் அரோரா மனசுல இருக்கிறது எல்லாத்தையுமே கேஸா கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனா அது உண்மை இல்லன்னு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அத கிளாரிட்டிக்காக 1 ஹார் எபிசோட்ல அவங்க டெலகாஸ்ட் பண்ணது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா நான் பார்த்தேன். இல்லன்னா வந்து கண்ணு, காது, மூக்கு, வாயி இஷ்டத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வச்சு இவங்க பேசுவாங்க அப்படின்றதுனால, அந்த கான்டெக்ஸ்டையும் அவங்க கொண்டு வந்து அவங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் வாதாடும் பொழுது, நீங்களே சொன்னீங்க மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்றாங்கன்னும் பொழுது, நீங்க அத அக்ரி பண்ணிக்கிட்டீங்க. அப்படின்னு அப்பயும் அவங்க அவங்க சொல்றதையும் 1 ஹார் எபிசோட்ல காட்டுனாங்க. அவங்க மனசுல அப்படின்றத பார்வதி வந்து கிளாரிஃபை பண்ற மாதிரி. மேபி சைகையில சொன்னாலுமே அத 1 ஹார் எபிசோட்ல காட்டுனதுல ஐ வாஸ் ரியலி ஐ ஃபெல்ட் ரியலி குட். ஏன்னா அந்த என்டையர் ஆர்கியூமென்ட் போன விதமாகட்டும், அதுக்கு ஆக்சுவலி ஒரு கன்க்ளூஷன் வரல. பேசின வரைக்கும் பார்த்தா, அரோராவோட தரப்பு நியாயம் வந்து அ கேட்கப்பட்டதாகவோ, பார்வதி அதுக்கு குடுத்த கிளாரிட்டி எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருந்ததாகவும் தான் மட்டும் தான் காட்டப்பட்டுச்சு. அதுல வந்து கனித்தெருவுக்கும், சாண்ட்ராக்கும் ஆல்ரெடி ஒரு இது ஓடிட்டு இருக்கு. கனித்தெரு எடுத்த டிசிஷன் வந்து ஓகே. அவங்க வந்து அவங்களோட பார்வையில அவங்க ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஆன் த அதர் ஹேண்ட் சாண்ட்ரா வந்து இல்ல இது பார்வதிக்கு தான் போகணும் பொழுது, இவங்க எல்லாம் சேர்ந்து கேங்கா ஒரு டிஸ்கஷன் வச்சு எகெயின் வென் இட் கம்ஸ் டூ பார்வதி ஆப்வியஸ்லி இந்த கார்டு எடுக்குறாங்க, அந்த கார்டு எடுக்குறாங்க, 1000 கார்டு எடுக்குறாங்கன்னு நீங்க பேசினாலும் கூட, எண்ட் ஆஃப் த டே என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல குரூப்பிசம் தான் வென்றுச்சு அப்படின்னு நான் பார்க்கிறேன். அண்ட் 4வது விஷயம் என்ன அப்படின்னா வந்து இன் ரிகார்ட்ஸ் வித் இந்த வீட்டு வேலை, அந்த டேபிள் இத துடைக்கணும், அந்த டெக்க துடைக்கணும் அப்படின்ற அந்த கான்டெக்ஸ்ட்ல, கான்வர்சேஷன் வந்து ரொம்ப லென்த்தா போகும். அதோட ஒரு 37 மினிட்ஸ் ஆஃப் கான்வர்சேஷனுமே நான் கம்ப்ளீட்டா பார்த்தேன் லைவ்ல. அந்த கான்வர்சேஷன்ல என்ன நடக்கும் அப்படின்னா, அதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அன்ஃபில்டர்ட். ஓகே. 37 மினிட்ஸ் ஆஃப் கான்வர்சேஷன் நடக்கும். அதுல இவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அமித் வந்து கேட்பாரு, "ஏன் துடைக்கல?" அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவங்க தெளிவா சொல்லுவாங்க. "ஒரு நாளைக்கு ஒரு முறை துடைச்சா போதும்ல." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இத வந்து ஃபுல்லா இந்த குசல மூட்டுற வேலை பார்க்கிறது எல்லாமே நம்ம கனித்திருவும், விக்கல்ஸ் விக்ரமும் தான். ஓகே. இருங்க பிரவீன். ஆக்சுவலி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மட்டும் குடுத்துட்டு, வரிசையா எல்லாத்தையும் ஸ்பீக்கர்ல நான் அக்செப்ட் பண்றேன். தென் யூ கைஸ் கேன் டாக். ஓகே. ஸோ குசல மூட்டுற வேலைய தான் வந்து நம்ம விக்ரம்க்கு வந்து ஏதாவது ஒண்ணு ஹைலைட் பண்ணி பேர கெடுத்து நாசமாக்கி விடணும். அதுதான் அவருடைய ஒரே இன்டென்ஷன். அதுதான் அவருடைய கேமாவும் அவர் வந்து ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாப்ல. ஓகே. ஸோ ஆ அவரு தான் இந்த விஷயத்தையே ஆரம்பிச்சு விடுறாரு. ஆரம்பிச்சு விட்டதுமே, அமித் வந்து பேசுறாரு. அங்க வந்து கம்ருதீன் ரியாக்ட் பண்ணது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவரு கிளாரிட்டியா தான் பேசினாரு. அ அவரு ஃபர்ஸ்ட் அத விக்ரம் கிட்ட அட்ரஸ் பண்ணும்பொழுதும் கிளாரிட்டியா தான் பேசினாரு. ஆன் த அதர் ஹேண்ட் அ அமித் கிட்ட அட்ரஸ் பண்ணும்போதும் கிளாரிட்டியா தான் பேசினாரு. அங்க கானா வினோத் வந்து இன்னும் தெளிவான ஒரு கிளாரிட்டி குடுத்தாரு. அது ஆக்சுவலி 1 ஹார் எபிசோட்ல காட்டப்படல. பட் ஸ்டில் எண்ட் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கானா வினோத் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க டாஸ்க் குடுக்குறப்ப, இவங்களுக்கு இது ஒரு பனிஷ்மென்ட்ன்னு நம்ம குடுக்குறப்ப, வீட்ல இருக்கக்கூடிய மேஜர் வேலைகள் என்ன? ஹவுஸ் கிளீனிங்கு, பாத்ரூம் கிளீனிங்கு, அ கிச்சன் சமைக்கிறது, வெஷல் வாஷிங் இதெல்லாம் தான் இருக்கு. ஓகே. நம்ம எல்லாருமே சேர்ந்து தான் இன்னைக்கு பார்வதிய கலாய்ச்சோம். சமைக்க மட்டும் நீ செஞ்சிராதம்மா அப்படின்னு சொல்லி சொன்னோம். பாத்ரூம் கழுவுறத திவ்யா நான் தான் பண்ணுவேன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா, அதுக்கு எப்படி பார்வதி பொறுப்பாக முடியும்? ஆன் த அதர் ஹேண்ட் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, கிச்சனுக்குள்ள காய்கறிகள் மட்டும் வெட்டி குடுத்தா அப்படின்னு போதும்ன்னு சொல்ட்டாங்க. கம்ருதீன் கிச்சன்ல இருக்கிறாரு. அவர் வெட்டி குடுக்குறாரு. மத்த வேலைகள இவங்க கூட்டாம இருக்காங்களா? பெருக்காம இருக்காங்களா? குப்பையெல்லாம் எடுத்து போடாம இருக்காங்களா? அத அவங்க பண்றாங்க. அத தாண்டியுமே அவங்க ஒரு டைம் செய்றேன்னு தான் சொல்றாங்க. ஆனா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம அமித் வந்து ஒரு பிரகாசமான ஒரு ஆன்சர் குடுப்பாரு. அந்த கோவம் வந்து அவங்களுக்கு இருக்கிறது வந்து கொஞ்சம் சப்ரஸ் ஆகும். உங்களால தான் வந்து அவங்களுக்கு முட்டை, பால்லாம் போயிடுச்சுன்றது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மன மன நிம்மதிய குடுக்குன்ற மாரி அவர் பேசுனது வந்து பைத்தியக்காரத்தனமா தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இன் மை பெர்ஸ்பெக்டிவ் இட்ஸ் கம்ப்ளீட்லி மை ஒப்பீனியன். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா, கண்டிப்பா நீங்க ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் வாங்கிட்டு வந்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரியப்படுத்தலாம். அப்புறமேட்டு விக்ரம கூப்பிடுவாரு. அத வந்து 1 ஹார் எபிசோட்ல காட்டல. விக்ரம் கிட்ட சொன்னதுமே விக்ரம் குடு 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 குடுன்னு ஓடி போயிருவாரு.
ஆமா, ஆமா, ஆமா. நான் மறந்துட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா ஒண்ணு பண்ணுவாரு. உடனே கானா வினோத் வந்துட்டு, இந்த நக்கல் பண்றதெல்லாம் இங்க வேணாம். எங்களுக்கும் அதெல்லாம் பேச தெரியும். அன்னைக்கு இத தானே சொன்னாங்க. இப்ப எப்படி சொல்லுவீங்க? ஆமா அதான் நான் ஒத்துக்கிறேனே. இல்லன்னு அவ சொல்லவே இல்லையே. நான் ஒத்துக்கிறேனே. நான் மறந்துட்டேன் அப்படிம்பாங்க. திரும்ப கனித்தெருவ கூட்டு வந்து ஒரு பஞ்சாயத்துலாம் வைப்பாங்க. ஓகே. அது எண்ட் ஆஃப் த டே வந்து திரும்ப உள்ள வந்து அரோரா போய் ஒரு கேஸ் லைட் பண்ணி விடுவாங்க. இருக்கிறத சொல்றேன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. அது வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூல் ஆட் பண்ற மாரி அவங்க இப்படி சொன்னது எப்படி? அது வந்து அவங்க கில்ட்டாவே ஃபீல் பண்ணல. அது பண்ணல, இது பண்ணல. அரோரா மைக்க மாட்டாம உட்கார்ந்து குசு குசுன்னு பேசுனதோ, மைக்க கழட்டி வச்சதப்பலாம் இந்த மாரி கில்ட்டா ஃபீல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகே. ஆ தென் பார்வதி வந்து நான் வேலையே செய்ய மாட்டேன்னு சொல்லல. ஒரு தடவ அந்த விஷயத்த ஒரு நாள் ஒரு டைம் செஞ்சா போதும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, உங்களோட கோவத்துக்கு ஆ அது அது சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு ஒண்ணு பண்ண வைக்கிறீங்கல்ல, அப்படின்னு சொல்லி பேசினதாகட்டும். கம்ருதீன் வந்து அப்போ உங்களுடைய வெறுப்ப வந்து நார்மல் ஆகணுன்றதுக்காக மட்டும் நான் பண்ணா ஓகேவா? அதுதான் உங்க இன்டென்ஷன் ஓகேவா? தனிப்பட்ட கருத்தா? இல்ல இது இது வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லாத்தோட கருத்து. அதான் தெரியுமே எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அத முடிச்சதுமே வந்து கிளாரிட்டியா தான் இருந்துச்சு. எனக்கு என்னைய நான் பார்க்கும்பொழுது ஐ ஃபெல்ட் தி 1 ஹவர் எபிசோட் இஸ் இன் ஃபேவர் ஆஃப் விஜய் பார்வதி, ஆ கம்ருதீன் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த இன்சிடென்ட்ல கம்ருதீனுக்கு ஃபேவரா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இல்ல, இல்ல அப்படிலாம் கிடையாது. இது வேற மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா வந்து யூ கைஸ் கேன் ரிக்வெஸ்ட் ஃபார் ஸ்பீக்கர் அண்ட் யூ கேன் டாக். ஓகே? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் தயால் ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் குடுத்தாரு. லெட் ஹிம் டாக். செகண்ட் வந்து நித்யா. நித்யா எங்கடா கீழ போனீங்க? நித்யா? அண்ட் வந்து எத எடுத்தாலும் தூணில் துரும்பில் எத எடுத்தாலும் விஜய் பார்வதின்ற மாரி, இவங்களுக்கு எத எடுத்தாலும் விஜய் பார்வதி மட்டும் தான். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து தயால் பேசுவாரு. அடுத்து வந்து நித்யா பேசுவாங்க. நித்யா வெளில போயிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். இன் கேஸ் இன் பிட்வீன் அவங்க வந்துட்டாங்க அப்டின்னா வந்து லெட் ஹர் ஸ்பீக். தென் பிரவீன் கேன் டாக். பிரவீன்க்கு அடுத்து அன்னோன் பேசுங்க. அன்னோன்க்கு அடுத்து விஜே பாரு ஃபேன் பேசுங்க. பிக் பாஸ் அன்ஃபில்டர்ட் பேசுங்க. ராஜி பேசுங்க. பிரியா சதீஷ் பேசுங்க. தென் கார்த்திக், மனோ பேசுங்க. ஆர்டர் வைஸ் நான் கரெக்ட்டா சொல்ட்டேன். அதுல வந்து குழப்பி விட்டுக்காதீங்க ப்ளீஸ். ஓகே. இன்ட்ரா சுதர்சனு கையாட்டிக்கிட்டே இருக்கிற. இர்றா பேசுவாங்க இர்றா. யோவ் தயாளு அன்மியூட் பண்ணியா? ம். ம். கேக்குதா? கேக்குது, கேக்குது. சொல்லுங்க. அதாவது இப்போ நீங்க பேசின பாயிண்ட்ஸ் எல்லாமே கேட்டேன் நானு. இந்த அரோரா கேம் வந்து நீங்க இப்பதான் பாக்குறீங்க. இது ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே இந்த பொண்ணு இந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருக்கு. ரீசெண்டா ஒரு 3 வீக் வந்து ஹைட் ஆயிருந்தது. எப்போ அந்த விஜய் சேதுபதி வந்து நீங்க வீட்ல இருந்து எதுவும் தெரியலன்னு சொல்லும்போது, இவங்களுக்கு ஆப்வியஸா வந்து டார்கெட் வந்து பார்வதின்றது தெரிஞ்சு போச்சு. நானுமே வந்து நெறைய டைம் பிளேஸ் ஒண்ணும் கிடையாது. ஒரு வீடியோ ஒண்ணு கிளப் பண்ணி போட்டுருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பொண்ணு தான் அதிகமா நாமினேஷன் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து முரண்பாடு கருத்து நெறைய நம்ம பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட்டா வைப்போம் நம்மளுக்கே சில நேரத்துல ஆச்சரியமா இருக்கும். ஆனா அது வைக்கிற பாயிண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஏடா கூடமா தான் இருக்கும். எல்லாமே வந்து ஒண்ணுக்கு முரண்பாடு. நான் வந்து இத பண்ணேன். ஆனா இன்னொரு இடத்துல போயிட்டு நான் அத பண்ணலன்னு சொல்லும். எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீக் ஃப்ரைடேவே ஒரு விஷயம் கான்வர்சேஷன் போயிருக்கோம். அதாவது வந்து கனி, விக்ரம் கிட்ட போயிட்டு கமருதீன் பத்தி தப்பா பேசிட்டு, மறுநாளே உட்காந்துன்னு நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாரி உட்காந்துன்னு அந்த டிஸ்கஸ் பண்றீங்க. எந்த இடம்னா, அந்த இன்னொரு ஹவுஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது, கானா வினோத் கூட வந்து ஒரு கவுண்டர் ஒண்ணு குடுத்திருப்பாரு. நீங்க லிட்டரலா ஒரு முந்தா நேத்து வரைக்கும் சண்டை போட்டுட்டு, நீங்க வந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணும்போது, இது ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃபர்ஸ்ட் இவங்க வந்து ட்ரையாங்கிள் லெவல விட்டுருங்க. இது ஃப்ரெண்ட்ஷிப்பானே ஃபர்ஸ்ட் அது ஒரு கொஸ்டினா இருக்குது. ஃப்ரெண்ட் நம்ம தான் சொல்லிக்கிறோம். ட்ரையாங்கிள் நம்ம தான் சொல்றோம். இன்னைக்கு விக்ரமுமே அந்த கேஸ் எடுக்கும்போதே அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் பேசுனாங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்வதி வந்து ஜாயின் பண்ணாங்களாம். ஏன்டா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்டா. நீ வந்து லவ்வுன்னு எடுத்துன்னு போய் சேர்க்கும்போது, அப்ப நீ முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிட்ட வந்து யாராவதுன்னா, அரோராவும் கமருதீன் வந்து லவ் பண்ற மாரி இவரே கன்ஃபார்ம் பண்ணி, இதுல 3 தான் போயிட்டு பார்வதி சேர்ந்த மாரி இவரு கன்ஃபார்ம் பண்றாரு. இவருக்கு ஃப்ரெண்டுக்கும், லவ்வுக்குமே வித்தியாசம் தெரியாத மாரி இங்க வந்து ஒரு கேஸ் எடுத்து வாதாடுறாரு. சில விஷயங்கள் வந்து முரண்பாடா தான் இருக்குது. அவர் என்னன்னா, நேத்து ஆர்கியுமென்ட் பண்ண மாரியே பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து பதில் வைக்கிறதுக்கு ஆளுகள் கிடையாது. சப்புன்னு அடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தாரு. எதிர்க்க யார் நின்னாங்கன்னு அவரு பார்க்கல. பாயிண்ட்ஸுமே அவர்ட்ட சிலத வந்து சரியா வைக்க முடியல. என்ன ஒண்ணு எனக்கு ரொம்ப கோவமா இருந்தது என்னன்னா,
சாண்ட்ராவும் கனியும் வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது மண்டைய ஆட்டிட்டு கனி, இவங்க ஒரு தீர்ப்பு குடுக்கும்போது, மொத்த தீர்ப்பு சேர்த்து இவங்க தான் குடுத்த மாரி சொல்ட்டாங்க. அங்க வந்து பார்வதி வந்து குறுக்கிட்டு, "இல்ல, இல்ல நீங்க உங்க தீர்ப்பு சொல்லுங்க. அவங்க தீர்ப்பு வந்து சொல்லல. அவங்களையும் சொல்ல வுடுங்க. நீங்க இப்படி வந்து ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சாட்சி வந்து விசாரிக்கணும். அது வந்து இல்ல இல்லன்னாங்க. திடீர்னு வந்து இவங்களே வந்து ஆமா சாட்சி சொல்லிருக்கணும்னாங்க. ஏதோ ஒரு பாயிண்ட் அந்த குறியீடு விஷயத்த மட்டும் வச்சுக்கிட்டு, கேஸ் வந்து நாங்க அரோரா மேல குடுக்குறோம்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்குளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா அது கேஸ் வந்து விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்ட்ல போட்டு உடைச்சு அந்த பொண்ணு சாரி ஓப்பனா கேட்டு எல்லாமே முடிஞ்சு போச்சு. இவங்க மறுபடியுமே அந்த பாயிண்ட்ல ஸ்டிக் ஆன இருக்கிறாங்க. இவங்களுக்கு லாஜிக் ஃபர்ஸ்ட் இல்ல. ஏன்னா கோர்ட்ல வந்து கேஸ் தான் வந்து இது பண்ணணும். ஏன்னா அந்த கேஸுமே சிலது வந்து அங்க ஆர்கியூமென்ட்டும் பண்ணல. பண்றதுக்கான நேரமும் குடுக்கல. ஆக்சுவலி இவங்க கானா வினோத்தும் வந்து பேசுவாரு. சாட்சியா இப்ப ரம்யா பேசியிருப்பாங்கல்ல, ரம்யா ஜோ பேசியிருப்பாங்கல்ல, அதே மாரி கானா வினோத் பேசிட்டு, பார்வதி அரோராவ பத்திலாம் எதுவும் என்கிட்ட பேசினது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே கானா வினோத் நெறைய இடத்துல சொல்லுவாரு, பார்வதிய உன்கிட்ட இருந்து பிரிச்சதே அரோரா தான். அது என்னென்ன வேலை ஆமா. பண்ணுதுன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு பல இடத்துல கானா வினோத் பேசியிருப்பாரு. அதுவும் ரீசென்ட்டா இந்த ம். வாரம் கூட ஒரு டைம் அது ஏதோ வந்து அப்போ சொல்லியிருக்காரு. கானா வினோத் தானே பொய் சொல்றாருன்னு அர்த்தம். ஏன்னா அரோரா முன்னாடி நிக்க வச்சு கேட்கும்போது பேசினதே இல்லைன்ட்டாரு. எப்ப அரோரா பேசுனாங்க? ஏதாச்சும் தப்பா பேசியிருக்காங்களான்ட்டு கேட்டாங்க கூண்டுல எப்ப வச்சு. பேசியிருப்பாங்க? அரோரா பார்வதியை பத்தி ஆஹா! உங்ககிட்ட ஏதாச்சும் தப்பா நோ. பேசியிருக்காங்களான்னு கேட்டாங்க. யா, யா, 2 யா, கேள்வியும் யா. கேட்டாங்க. 2 எஸ். கேள்வியும் கேட்டாங்க. பட் இவரு இந்த பக்கம் சாட்சியில இருக்காரு இல்லையா? அவர் சொல்லியிருந்திருக்கணும். ஆமா. அவர் சொல்லாம விட்டது தப்பு. அரோரா ஆமா இல்லையே, இல்ல. சொல்லியிருக்காங்கன்னு அங்க சொல்லியிருக்கணும். என்னன்னா, இன்னும் அரோரா இன்னும் கமருதீனே கானா சொல்லியிருக்காங்கன்னு சொல்லல. இனத்துக்கிட்ட இது சொல்லியிருக்கணும். வரைக்கும் கானா கமரு இனத்துக்கிட்ட என்ன பேசியிருக்காங்க? எதுவுமே பேசினது இல்லையே பார்வதி எதுவுமே பத்தி. பேசினது இல்லையா? வெளியில உட்கார்ந்து தலையில அடிச்சுட்டு ஒப்பாரி வைப்பாங்களே ஒண்ணு. என்னென்ன கமருதீனே பேசுவாங்க? கமருதீனே என்னென்ன எதுவுமே பேசுவாங்க? சொல்லலங்க. அதுவே ஆஹ் கஷ்டமா இருந்தது. அது இல்லங்க. வெளியில அப்பவே உட்கார்ந்து அ ஏங்க அஃபயர் அந்த வார்த்தையே நீங்க விட்டுருங்க. அதுக்கு முன்னாடி இருந்தே அவங்க ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. அது எப்படி பார்வதி அவங்க என்னென்ன சொல்லுவாங்க? இன்டென்ஷன் ஒண்ணு இருக்கு. அது அது மெயின் பாஸ், இன்டென்ஷனே அங்க அவங்க அழுதுக்கு அதுதானே காரணம். பாஸ் ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட்டு அது ஃப்ரெண்ட்ஷிப்பா? இல்ல வந்து ஃபீலிங்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குதா? அதுவே ஒரு கொஸ்டின் மார்க். அதுக்கே தனியா ஒரு கேஸ் போட்டு அதுக்கே பஞ்சாயத்து பண்ணணும். விஷயம் அது கிடையாது இப்போ அங்க. அவங்க டைல்யூட் பண்றது நம்மளுக்கே தெரியுது அது. முரண்பாடா தான் இருக்குது. இந்த கேஸுக்கும் அவங்க விசாரிச்ச சில பாயிண்ட்ஸுக்குமே சம்மந்தமே கிடையாது அதுல. அவன் சொல்லலலாம் கிடையாது. அவன் வந்து நெறைய இடத்துல வந்து பார்வதிய மட்டும் பேசியிருக்கான். எங்கேயாவது ஒரு இடம் சாட்சி நீங்க வந்த சாட்சி கூடமே வந்து பார்வதி வந்து எல்லாம் பின்னாடி போய் பேசுனது யாருமே சொல்லல. அங்க ஒரு விஷயமே எதுவும் நடக்கல. இவங்க பேசுனது எல்லாமே டெலபரேட்டா வீடியோவோட இருக்குது. மேல ஒரு வீடியோ பின் பண்ணியிருக்கேன். அத எல்லாருமே செக் பண்ணுங்களேன். ரிகார்டிங் அரோரா. அரோரா வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, எத்தன வாரம் பார்வதிய நாமினேட் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு வீடியோ இருக்கு. ப்ளீஸ் டூ செக் தட் வீடியோ. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 தடவ இருக்கும்னு நெனைக்கிறேன். ம். அதுல ஒரு வேர்ட் ஒண்ணு மென்ஷன் பண்ணி நீங்க பேசியிருப்பாங்க பாத்தீங்களா? அதாவது பார்வதி சொன்னதா சொல்லி, ம். ஆக்சுவலா மேடம் தான் சொல்லியிருக்காங்க இந்த வேர்டு. என்ன வேர்டு? ஒரு வீடியோல அந்த இதுலயே வரும் பாருங்களேன். கேஸ்ல கூட அது பேசியிருப்பாங்க அது ஒரு பாயிண்டா. தெரியல என்ன வேர்டுன்னு சொன்னீங்கன்னா தானே பேச முடியும். திரும்ப நான் போய் அந்த 3 நிமிஷம் வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டா வர முடியும் என்ன வேர்டுன்னு. சரியா? எப்படி அது கண்டுபிடிப்பீங்க இங்கிலீஷ்ல 3 வருது. நிமிஷம் பார்த்தாலும்? அதுதான் என்ன வேர்டுன்னு இவர் சொல்ல மாட்டாரா? நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்களா? போயாயோ. அவ்வளவுதானா தயால்? முடிஞ்சுச்சா? இல்ல. இப்போ இந்த ம். மக்கள் மன்றத்துல கூட அவங்க வந்து சரியா விசாரிக்காத மாதிரி தான் எனக்குமே தோணுது. அவங்க என்ன பேசுனாங்க, ஏது பேசுனாங்க, எந்த பாயிண்ட்டுக்குள்ள அவங்க அக்ரி பண்ணி போனாங்கன்னு தெரியல. அந்த போல அவங்களுமே ஒரே இதுல வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க அத. அமித் ரம்யா வந்து பல்டி அடிக்கிறத நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஓப்பன் அந்த இந்த இதுல. அந்தர் பல்டி அப்படியே. ப்ரோ ஏன்னா ப்ரோ ப்ரோ ரீசன் ரீசன் ஒன்னே என்னன்னா ஒன்று கேட்கலாமா? ஒன்று ஒன்று சொல்லுங்க ஆக்சுவலா மீண்டும். இந்த கேஸை பத்தி யாராவது பேச எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த கேஸ் வந்து ஆக்சுவலா அரோராவுக்கே திரும்ப வேண்டியது ஃபுல்லா. அதை டிஸ்கஸ் பண்றீங்களா யாராவது? ஆமா கேஸ் ஆப்வியஸ்லி வந்து பின்னாடி ஃபுல்லா பேசுனதே அரோரா தான். பார்வதி பேசல. நிறைய இடங்கள்ல பார்வதி கூட பேச வேணாம்னு சொல்லி இல்ல இல்ல கமருதீன்ட்ட அந்த சொன்னது. பாயிண்ட் ஃபுல்லா யாருக்குமே புரியல. பேசுறாங்க, அவதூறு அதுதான் சொன்னேன். பரப்புறாங்கன்னு. பேசுறதுக்கு தனியா பேசுறாங்க, அவதூறுக்கு தனியா பேசிக்கிறாங்க. மீண்டும் அது வந்து அவதூறு நான் எது சொல்றேன் தெரியுங்களா? அவங்க கனி வைக்கிற பாயிண்ட் அந்த இந்த குறியீடு வேலை தான் வைக்கிறாங்க தவிர மத்தபடி வேற பாயிண்ட் எதுவுமே ஸோ இல்ல. அப்படி பேசினா அப்ப யாருமே யாரை பத்தியுமே பேசல. அதாவது பார்வை மட்டும்தான் எல்லா மற்றவங்களையும் பேசுறாங்க.
அதுவும் பொய். ப்ரோ அவங்க அது அவங்க இல்ல இல்ல கண்ணுக்கு ஒரே பாடுதான். நிமிஷம். ஆக்சுவலா கேஸ் கொடுத்தது அவங்க என்ன மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா அந்த 4 பாயிண்ட் இருக்குல்ல அதை வன்மம் மென்ஷன் பண்ணி வன்மம் கொடுத்தா வெளியே போகணும். இது ரெண்டும். இல்ல வன்மம் இல்ல இருக்கு. வன்மம் பார்வதிக்கு அரோரா மேல இருங்கட்டும். இருக்கான்னு கேட்டா இல்ல. நான் சொல்றேன் 4 அரோராவை பாயிண்ட் பத்தி என்னன்ட்டு. சொல்லுங்க சொல்லுங்க. அரோரா பத்தி நிறைய பேர்கிட்ட போய் பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அவதூறு அவுட்டு கிளப்புறாங்க. செகண்ட் பாயிண்ட். கிடையாது. அவுட்டு. உங்களை பொறுத்த வரைக்கும் அவுட். நான் டிபேட் பண்றேன் எல்லாத்துக்குமே இருங்க. பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க. அவதூறு கிளப்புறாங்கன்றது ஆ, செகண்ட் பாயிண்ட். ம். அதுக்கு அடுத்தது நாமினேஷன்ல வந்து சஜஸ்ட் பண்ணி மத்தவங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் அவுட்டு பண்ணி ஓட்டு போட வைக்கிறாங்கன்னு தேர்ட் பாயிண்ட். அவுட்டு. அப்புறம் அது வியானா கிட்ட பண்ணிட்டாங்க. ஃபோர்த் பாயிண்ட் எப்பப்பா இருங்க. எப்பப்பா சொல்லுங்க. ஃபோர்த் அப்புறம் பாயிண்ட் ஷி இஸ் வெரி டெஸ்பரேட். ஷி இஸ் வெரி டெஸ்பரேட் ம் அபவுட் அதுவும் அவுட்டு. 4 அரோரா வெளியே பாயிண்ட்டுக்குமே அனுப்பணும்ன்றது டெஸ்பரேட்டா 4 இருக்காங்கன்ட்டு. பாயிண்ட்டுமே நினைக்கிறது 4 பாயிண்ட்டுமே நினைக்கிறது பார்வதி. டாம் இட் இஸ் அபவுட் இருங்க. the case is அதான் about ஆக்சுவலா what is reality கிடையாது. no it's not about the reality. it is about how you argue in the court. நீங்களே ஒத்துக்கிட்டீங்களே. no reality பத்தி நான் ஆர்குமெண்ட் பண்றேன் டாம். இல்ல ஒரு reality நிமிஷம் பத்தி நீங்க I will என்ன argue சொன்னீங்க? with you. நீங்க என்ன சொன்னீங்க? the case is not about reality, the case is about how they are arguing. so that means நம்ம விக்ரம் பேசுற மாதிரியே பேசுவோம். ரியாலிட்டி என்ன நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. 4 no பாயிண்ட்டுமே நான் என்ன சொன்னேன், எனக்கு அவரு ஒரே கேஸ ஒண்ணு பத்தி பேசினாரு. இல்ல ப்ரோ, இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் கிளியர் டெலிபரேட்டா பண்ணுறீங்களா? பண்ணது. எனக்கு மக்களே ஒன்னே ஓவர்லாப் ஆகுது மக்களே, தயவு செஞ்சு. இந்த ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கிளியர் பண்ணிக்கிறேன். நாமினேஷன் சொல்லுங்க. பண்ணாலே வன்மன்னு சொல்லிட்டு அவங்க பேசி அந்த ஒரு அதையே ஒரு 20 நிமிஷம் ஆர்குமெண்ட் பண்ணாங்க. அப்ப எல்லாருக்குமே எல்லாரும் மேலேயும் வன்மம் நீங்க வேற பேசுவீங்களா? நாமினேட் பண்ணாலே வன்மம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அப்ப அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா நீங்களும்? அப்ப நீ உங்களுக்கு எல்லாரும் மேலேயும் வன்மம் இருக்குதானே? அதிகப்படியான நாமினேஷன் அரோரா தான் பண்ணது. ஸ்டில் அரோரா எங்கேயாச்சும் போயிட்டு பார்வதிய குத்துங்கன்னு சொல்லி பேசினாங்களா ப்ரோ? அதுதான் அந்த கேஸ்ல இருக்கு. நீங்க டாம் ஒரே நிமிஷம் டாம். நான் ஏன் இந்த பாயிண்ட் வச்சேன்னா அவர் வந்து இந்த கேஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல அப்படின்னு சொன்னாரு. உங்களோட பாயிண்ட் நான் சொல்றேன். அப்போ வேற யாரோ ஒருத்தர் மீண்டும் 1 செகண்ட் மீண்டும் தவறா நினைச்சுக்காதீங்க. அன்ஃபில்டர்ட் முடிச்சிட்டோம். அன்ஃபில்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கவுண்டர் பாயிண்ட்ஸ் நீங்க வச்சுக்கோங்க. ஓகே டாம் அவரு என்ன சொன்னார்னா, நம்ம இந்த கேஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே இல்ல, அவங்க கொடுத்தது எல்லாமே அகெயின்ஸ்டா போயிருக்கோம்னு சொன்னாரு. அதனாலதான் நான் சொன்னேன், கேஸ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் இருக்கும், இது 4 தான் பாயிண்ட்னு சொன்னேன். அதை பத்தி நம்ம ஆர்குமெண்ட் பண்ணலாம். பட் இதை நீங்க வந்து கேஸா பாத்தீங்கன்னா the argument didn't even go in Parvati's way-ன்றதுதான் என்னோட கருத்து. because of the advocate and whatever they spoke. ஆக்சுவலி கேஸே வந்து இவர் சொல்ற மாதிரி கேஸ் வந்து என்னன்னா, இது அரோரா வந்து எங்கேயுமே போய் பார்வதி நாமினேட் பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லைன்றது கேஸே கிடையாது. பார்வதி இதை பண்றாங்க. கேஸ் என்னன்னா, பார்வதி டெஸ்பரேட்டா என்ன வெளியில அனுப்பிட்டு இவங்க வந்து கேம் விளையாடுறாங்க, பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. டெஸ்பரேட்டா இவங்க என்ன வெளியில அனுப்பணும்னு ஆசைப்படுறாங்க. இது எல்லா இடத்துலயும் போய் சொல்றாங்க. இதுதான் கேஸ். அது கிடையாது. அன்னைக்கு எந்த வாரம் வந்து அரோரான்னு சொல்லி அரோரா ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா, தட் வாஸ் அ ஓப்பன் நாமினேஷன். இவங்க கனியை நாமினேட் பண்ணணும்னு பேசினாங்க. விக்ரம் இதுக்குள்ள நாமினேஷனுக்குள்ள வரணும்னு பேசுவாங்க. அரோரா நாமினேஷனுக்குள்ள வரணும்னு பேசுவாங்க. வியானா நாமினேஷனுக்குள்ள வரணும்னு பேசுவாங்க. எல்லாருமே நாமினேஷனுக்குள்ள வரணும். இது வரைக்கும் முடிஞ்சிருச்சு. என் பக்கமும் நீங்க போட்டீங்க, எனக்கு 2 ஓட்டு வந்துருச்சு, என்ன விட்டுருங்கடா, நாங்க கணக்குல இல்ல, அடுத்தவங்களை ஓட்டு போடுங்கடா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, அரோராவை குத்தி ஆகணும், தயவு செஞ்சு அவளை குத்து, அவ உடனே போனோம், வெளில போனோம் அப்படின்லாம் யாருமே பேசவே கிடையாது. பார்வதி அதை பேசவே கிடையாது. இல்ல அவங்க கொடுத்த கேஸ் அதுன்னு சொல்றேன். அரோரா கொடுத்த கேஸ் அது. பிரவீன் இல்ல நான் வந்து இவருக்கு அன்ஃபில்டர்டுக்கு ஆன்சர் பண்றேன். ஆன் த அதர் ஹேண்ட் இவங்க முடிச்சு விடணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. என்னடா போயே தொலைய மாட்டேங்கிறாளடா, கன்னு மாதிரி உட்காந்துருக்காளே அப்படின்னு சொல்லி அரோரா சொல்லுவாங்க. ஓகே, அப்ப யாருக்கு டெலிபரேட்டா இருக்காங்க, யாருக்கு போகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா அரோராக்கு தான் போகணும்னு ஆசை இருக்குன்னு நான் சொல்றேன். பார்வதி இந்த விஷயத்த ரொம்ப டீசென்ட்டா ஹேண்டில் பண்ணாங்க. அரோராக்கு ஒரு பாயிண்ட் நல்லவங்க மாதிரி நடிக்க முடியல. அதனால கம்ருதீன் கிட்டே எவ்வளவு வார்த்தைகள் பேசினாங்கன்னு நம்ம பார்த்திருக்கோம். சொல்லுங்க மீண்டும். இது இந்த டிஸ்கஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி ஹோஸ்டே சொல்லியிருப்பாரு அந்த வீக் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க நாமினேஷனே சரியா பண்ணலன்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் அவங்க டிஸ்கஸ் பண்ணி அந்த நாமினேஷனே ஆரம்பிச்சிருப்பாங்க.
இல்ல அதுக்கு முந்தின வாரமே அவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க மீண்டும். அதுக்கு முந்தின அதான் வாரமே யார் ஆனா யார் அத டிஸ்கஸ் இவங்க பண்ணுவாங்கன்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு இது சாண்ட்ரா. அது அது அப்படிதான் அது ஆரம்பிச்சாங்க. பார்வதியா பண்ண மாட்டாங்க. நோ 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 நோ. பார்வதி பாட்டுக்கு தனியா இருப்பாங்க. அதான் சாண்ட்ரா, அதான் பிரஜன் அந்த அந்த ரவுண்ட் அப்ல நடந்தது. அந்த திவ்யாவும் இருங்க அங்க இருந்திருப்பாங்க. இருங்க. ஆனா அதையும் அதுதான் நான் சொல்ல மறைச்சிட்டாங்க. வந்தேன். திவ்யா வந்து ஒரு 1ஆம் நம்பர் டுபாகுரா தான் நான் பார்க்குறேன் இந்த இன்சிடென்ட்ல. ஏன்னா, அன்னைக்கு தேவைன்னும் பொழுது ஃபர்ஸ்ட் வாரம் உள்ள வந்து நாமினேஷனுக்குள்ள பண்ணணும்னு சொன்னதே திவ்யா தான். திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன் தான் வந்து கம்ருதீனோட ஹெல்ப்பையும், பார்வதியோட ஹெல்ப்பையும், திவாகரோட ஹெல்ப்பையும் கேட்பாங்க. அப்பயும் பார்வதி என்ன சொல்லுவாங்கன்னா, "அவன் இப்ப ஒழுங்கா பேசுறதில்ல. அவன் இந்த வாரம் என்ட்ட ஒழுங்கா பேசுறதில்ல. இப்ப நான் சொன்னேன்னா அது நல்லா இருக்காதுன்னு" சொல்லும்போது, இவங்க எல்லாருமே சேர்ந்து கம்ருதீன வந்து கூப்பிடுவாங்க. யாரு? சாண்ட்ராவும், பிரஜனும் சொல்லுவாங்க. பார்வதி சைடுல நின்னுட்டு தலைய மட்டும் ஆட்டிட்டு நின்னுகிட்டு இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அரோரா கிட்ட போய் கம்ருதீன் தான் சொல்லுவாரு, "அவங்க எல்லாருமே சேர்ந்து வந்து நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்க. கூப்பிடுறாங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அரோரா சொல்லுவாங்க, "நீ அது அவங்க கூடலாம் இருக்காத. நீ கானா வினோத் கூட இரு" அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அன்னைக்கு கூட வராது. நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஓப்பன் நாமினேஷன்னு சொல்லி இவங்க டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது அரோராவோட புரிதல். ஏன்னா கம்ருதீன் போய் என்னென்னலாம் சொல்றாரோ, அது அவங்க மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னாலும், ஆன் த அதர் ஹேண்ட் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா வந்து பாரு வெளியில போணும்னு விருப்பப்படுறது வந்து அரோராவா தான் நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல பாருவா நான் பார்க்கல. மேபி பாருக்கு அது இன்டென்ஷனா இருந்தாலும், அது அவங்க அவ்ளோ டெலிபரேட்டா அரோரா வெளியில காட்டுன மாதிரி பாரு பண்ணதே கிடையாது. டாம் 4 பேர்கிட்ட போயிட்டு ஐயோ அரோரா ம். 14 நாள் சேவ் ஆயிட்டாளேடா அப்படின்னு அவளுக்கு ஆமா, போய் நாமினேஷன் ஆமா. பாஸ் கிடைச்சிச்சேன்னு சொன்னாங்க. அது டெஸ்பிரேஷன் நாமினேஷன் இல்லையா? அது எல்லாத்துக்கும் தானே சொல்லுவாங்க. எல்லாருக்குமே சொல்லுவாங்க அவங்க, எல்லாத்துக்கும் தான் நாட் சொல்லுவாங்க. ஒன்லி அரோரா. அரோரா நோ மட்டும் நோ சொல்ல நோ நோ மாட்டாங்க. நோ ரம்யா இருங்க சேர்ந்து இருங்க சொல்லுவாங்க. இருங்க தனியா ரம்யா இருங்க சேர்ந்து சொல்லுவாங்க. டாம். சொல்லுவாங்க. வியானா அன்ஃபில்டர். வெயிட் வெயிட் இப்ப அரோராவை பத்தி வியானா மட்டும் கிட்ட ஒருத்தவங்க போயிட்டு சொல்லுவாங்க. ஆமா இருங்க. வியானா அரோரா கிட்ட போய் மத்த எல்லாத்தோட சொல்லுவாங்க. நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? அரோரா மத்த எல்லாத்தோட நாமினேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? பார்வதி பத்தி மட்டும் பண்ணிருக்காங்களா? பார்வதிய பத்தி மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஆனா டாம் இவங்க டாம் அரோராவ பத்தி ஒண்ணே மட்டும் பண்ணல. அரோராவ பத்தி மட்டும் பண்ணா நமக்கே தெரியும். இது ஏன்டா திரும்ப திரும்ப போய் போய் செவுத்துல முட்டிட்டு இருக்குன்னு நம்ம பேசியிருப்போம். ஏன்னா இவங்க அரோராவ பத்தி மட்டும் பண்ணவே இல்ல. அன்னைக்கு டிஸ்கஷனுமே இதுவா தான் இருந்துச்சுன்னு நான் சொல்றேன். பாருக்கு அதுதான் டாம் மட்டுமே டாம் வந்து நான் இல்ல ஒரே சொல்றேன். நிமிஷம் ஒரே நிமிஷம் ப்ரோ. நீங்க ரம்யா வியானக்டான்னு சொன்ன இல்ல நான் ஒண்ணே சொல்லுங்க. வியானக்டான்னு சொன்னோடனே எனக்கு ஒரு பாயிண்ட் நம்ம வந்து ஹோஸ்டே அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. வியானாவோட மைண்ட்ல இருந்ததை நீங்க வெளியே கொண்டு வந்தீங்கன்னு சொல்லியிருப்பாரு. நீங்க அதை நோட் பண்ணிருந்தீங்களா? ஆக்சுவலா நான் வியானா அந்த வந்து பாயிண்ட்டுக்கே வரல ப்ரோ. நான் என்ன சொல்ல இல்ல ப்ரோ வந்தேன்னா நீங்க வியானா வியானா கிட்ட கிட்ட சொன்னதப்போ போயிட்டு அதாவது அவங்க இருங்க. மைண்ட்லயே இருந்திருக்கு அரோரா. ஓகேவா? இவங்க ஐயோ இருங்க நீங்க ப்ரோ, அவர் வியானாவை என்னெல்லாம் நான் சொல்றாருன்னு எடுத்தது வேற கேட்பாருங்க ப்ரோ. ரீசன்காக ப்ரோ. இருங்க வியானா ஓவர்லாப் கிட்ட ஓவர்லாப். போயிட்டு அவங்க வந்து 14 டேஸா இவ இருப்பாளேன்னு சொல்லும் போது அரோராவை மென்ஷன் பண்ணி தான் சொல்லுவாங்க. ரம்யா கிட்ட போய் சொல்லும் போது அதே தான் சொல்லுவாங்க. இவ ப்ரோ 14 டேஸ் ஒன்னு வந்துட்டாலேன்னு ஒன்னே அரோராவை ஒன்னு டாம் மென்ஷன் டாம் பண்ணி தான் சொல்லுவாங்க. ப்ரோ ஒரு நிமிஷம் ஒன்னு கேக்குறேன். ஏன் அரோராவை நாமினேட் பண்ணக்கூடாதா? இல்ல இல்ல அவங்க ஆக்சுவலி அரோராவை மட்டும் சொல்ல மாட்டாங்க. அன்புகங்கள் இருக்க எல்லாருமே சொல்லுவாங்க, ஐயோ இவங்க நான் இன்னும் 2 வாரம் தாங்குவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இன்க்ளூடிங் ரம்யாவை கூட சொல்லியிருக்காங்க பாரு. ப்ரோ கெமிய கூட சொல்லியிருக்காங்க விஜேஸ் முன்னாடி அடுத்த வாரம் குத்துறன்னு. அது சொல்லியிருக்காங்க ஆதிரை ப்ரோ. இந்த ஆதிரை 2 வந்த அன்னைக்கே இன்ஸ்டன்ஸ்ல சொல்லிட்டாங்க. அரோராவை மென்ஷன் பண்ணி சொன்னாங்க இந்த வீக் ஏங்க ஏங்க 14 டேஸ் சேவ் ஏங்க ஆனதுக்கு நீங்க ப்ரோ அப்புறம்னு சிம்பிள் இருங்க ப்ரோ. சொல்றாங்க. அன்ஃபில்டர் நோ இல்ல நீங்க நோ டாம் சபரி டாம் பாரு எனக்கு ஒரு நிமிஷங்க சார் இங்க ஓவர்லாப் ஆகுது. சொல்லுங்க பிலுவன். மியூட் ஏன் பண்ணிருக்கங்க ஒரு எல்லாரும் நிமிஷங்க. ஓவர்லாப்ல பேசுறீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டுது. ஒன் பை ஒன் பேசுங்க. அன்ஃபில்டருக்கு எல்லாமே தெரியும். பட் ஹி வாண்ட்ஸ் டு முட்டு குடுக்கணும் அவரு அரோராக்கு. ஸோ ஜஸ்ட் லீவ் இட். கன்னு மாரி உட்கார்ந்துருக்கீங்கன்னு சொன்னா நீங்க எத மீன் பண்றீங்க அன்ஃபில்டர்? ஆமா உட்கார்ந்துருக்காங்க கன்னு மாதிரின்னு மீன் பண்றீங்களா? எனக்கு அதுக்கு மீனிங் No, சொல்லுங்களேன். she knows. No, she knows. இவளை அனுப்ப முடியாதுன்னு மீன் பண்றாங்க. அவங்க வெளியே அனுப்ப முடியாதுன்னு மீன் பண்றாங்க. அப்போ நீங்க இப்ப அதெல்லாம் விட்டுருங்க. கேஸ் எல்லாமே விட்டுருங்க. ஸோ அரோராக்கு டெஸ்பரேட்டா பார்வதி வெளிய போணும்னே இல்ல. ரைட்? இன் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. இருக்கு, அவங்களுக்கு வன்மம் இருக்கு சொல்றேனே. நான் தான் சொல்றேன், அப்ப நான் விடுங்க. ஒத்துக்கிறேனே, அப்ப அவங்களுக்கும் அப்ப வன்மம் விடுங்க. இருக்கு. அப்போ ஆனா அன்ஃபில்டர் பாரதிக்கு இல்லைன்னு நீங்க சொல்றீங்கல்ல, எனக்கு அங்கதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. இட் கோஸ் போத் வேஸ்ன்னு சொல்றேன். பார்வதிக்கு அரோரா கிட்ட மட்டும் கிடையாது. எல்லா டைமும் எல்லாருமே நாமினேஷன் வரணும்ன்றது தான் பார்வதியோட எப்பயுமே. நீங்க எந்த வீக் பார்த்தாலுமே யார் இவன் மிஸ் ஆயிட்டான். அவன் மிஸ் ஆயிட்டான். நீங்க அவங்களோட நாமினேஷன் முடிஞ்ச உடனே அவங்களோட இதை மட்டும் பாருங்க. யார் யார் மிஸ் ஆனாங்கன்னு ஃபர்ஸ்ட் நோட் பண்றது பார்வதியா தான் இருக்கும். கமருதினியே நெக்ஸ்ட் வீக் அவங்கள சொல்லியிருக்காங்கங்க குத்தணும். ஒரு இதுல. கமருதினியே வந்து அவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணிருப்பாரு அந்த வீக் ஃபுல்லா கமருதின். பட் யாரு வந்து கமருதின் நாமினேட் ஆகல, ஏன்னா நீ மட்டும் தப்பிச்சிட்டா நாமினேட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கமருதினியே சொல்லியிருப்பாங்க. சோ இது ஆக்சுவலி வந்து
பாரு வந்து எல்லாரையுமே வந்து அந்த ஒரு நாமினேஷன் கேம்குள்ள கொண்டு வரணும், ஒரு கேமை இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போகணும், இந்த ஒரு ஃபோக்கஸ்லயே தான் அவங்க அப்பையில இருந்து விளையாடிட்டு இருக்காங்க. பட் அரோரா இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நான்லாம் இவ எப்பயோ போயிடுவான்னு நினைச்சேன், இன்ன வரைக்கும் இவ போகாமே இருக்கிறா அப்படின்றதெல்லாம் சொல்ல. அப்ப எப்பயோ போயிடுவாங்கன்னு நீ நினைக்கிறல்ல, அதுலயே உன்னுடைய டெஸ்பிரேஷன் என்னன்னு தெரியுது இல்ல. எனக்கு இங்க பேட் சாய்ஸா இருந்தது. கம்ருதீன் எதுக்கு லாயரா போட்டாங்கன்னு எனக்கு புரியல. யார் அது சூஸ் பண்ணது? பார்வதியா? அது ஆமா ஆமா பெரிய தப்பு. பார்வதியே ஆமா தான். இல்ல அது அது இல்ல அது ஆக்சுவலி ஒரு ஒரு வந்து சைடு குட்டு தான், இல்ல ஒரு பிரிவன் சைடு அது அதுக்கு குட்டு தான் நான் இல்ல நினைக்கிறேன். இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதுக்கு அவங்க கிளியர் எக்ஸ்பிளனேஷனை வந்து சாண்ட்ரா கிட்ட கொடுத்துருக்காங்க, தெளிவான எக்ஸ்பிளனேஷன். ஆனா அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து அக்செப்டபிள். அது அவங்க கம்ப்யூட்டர் நம்பல 50-50 அவ சிரிச்சிட்டானா மாறிடுவான் அப்படின்றது வந்து அவ கொஞ்சம் பார்வதி வந்து அதுல கொஞ்சம் இது கான்சன்ட்ரேஷன் ஒண்ணு இவன் ஓவரா குழப்பிட போறான்ற இதுல வந்து கான்பிடன்ட் இருந்தாங்க. அது தெளிவா சொன்னாங்க, நானே ஒத்துக்கிறாங்க. அவங்க பண்ணது இப்ப கரெக்ட் தான். ப்ரோ கம்ருதீன் அது கமருதீன் கண்டிப்பா கமருதீன் ஒரு கிட்டே நிமிஷம் இருங்க, சொல்லுவாங்க ப்ரோ. சாட்சி குண்ல ஏறி ஒரே ஒரு இருந்தானா செகண்ட். குழப்பிருப்பான். அதோட இந்த குழப்பி கமருதீன் விட்டுருக்க மாட்டான், மொத்தத்தையும் முடிச்சு விட்டுருப்பான். அவனோட மொத்த சைடுல உண்மையை இருக்கிறது சொல்லிட்டு மொத்தத்தையும் சிஸ்டர், இந்த இருப்பாப்ல. கமருதீன் தூய தமிழ்ல பேசாம சாதா தமிழ்ல பேசினா கூட ஓரளவுக்கு நல்லா வாதாடுவான்னு தோணுது. தூய தமிழ்ல பேசுறேன்னு சொல்லிட்டு லூஸ் மாதிரி வந்து பேசவும் தெரியல, கேக்குதா ஏதாவது ஒண்ணு பேசுறது? வளரிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க கார்த்திக். சொல்லுங்க இன்னொன்னு சொல்லுங்க. இன்னொன்னு வந்து லைக் அரோரா அவ்வளவு தூரம் சொல்றாங்க, நீ பார்வை பத்தி பின்னாடி இப்படி பேசுன, அப்படி பேசுன, இப்படி பேசுன, பார்வை நீ பாரு கிட்ட நல்லா இருக்கும் போது ஒரு மாதிரி பேசுவ, பாரு கிட்ட சண்டை வந்துட்டா பார்வை பத்தி என்கிட்ட எவ்வளவு கழுவி ஊத்துவ அப்படிலாம் சொல்றாங்க. ஏன் கமருதீன் அந்த இடத்துல வந்து நீ வந்து என்னென்னலாம் பேசியிருக்கிற பார்வை பத்தி நீ எதுவுமே சொல்லவே இல்லை. எவ்வளவு தூரம் பேசியிருக்கிறாங்க அரோரா பார்வை பத்தி. ஆஹ் அப்ப அதெல்லாம் கமருதீன் ஏன் அந்த இடத்துல எட்டு வரல, அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, எதுக்கு இவன் சொல்லாமே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. பிலீவின் நீங்க ஒரு பாயிண்ட் சொன்னீங்கல்ல, எல்லா வீக்கெண்டும் அவங்க வந்து யோசிப்பாங்க யார் யார் ஐ மீன் நாமினேட் வராங்கன்னு. அந்த ஒரு வீக்கெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் இருந்த இடத்துல நாமினேஷன் பண்ணுவாங்கல்ல, அப்ப யாருமே எந்திரிச்சு போய் அந்த ரீசன் யாரை நாமினேட் பண்றாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இந்த மேடம் மட்டும் எல்லா இடத்துலயும் போய் யார் யாரை நாமினேட் பண்றாங்க, என்ன ரீசன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு குடு வருவாங்க குடுன்னு போய். ஓடுவாங்க. அப்ப கானா வினோத் கூட அதேதான். திட்டுவாரு. அந்த கானா வினோத் கூட ஆமா பார்வதியை திட்டுவாரு. நான் எதுக்கு சொல்லணும், சொல்ல முடியாது. ரம்யாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேணா வெளியில போய் பாத்துக்கோ அப்படின்னு அதேதான் சொல்லுவாங்க. உன்னோட ரீசன் வேணா நாங்க சொல்றோம், மத்தவங்க நாமினேட் பண்ணது சொல்ல முடியாதுன்னு சொல்லும்போது, இது ஓப்பன் நாமினேஷன் தானே, ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அண்ட் அதேதான் மெயினா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். சோ அதுதான் ஆக்சுவலி எல்லா இதுலயுமே இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த். நம்ம வந்து நாலேஜ்ன்றது இன்ஃபர்மேஷன் மட்டும்தான், நம்ம படிக்கிறது எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதுதான் நாலேஜ். அந்த விஷயத்துல அதனாலதான் பாருக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னே தோணுது நிறைய இடத்துல. டாம் பிரியா சதீஷ் ரொம்ப நேரமா கை தூக்கினுங்கிறாங்க. இல்ல நிறைய பேர் இருக்காங்க சுதர்ஷன். நீங்க என் பிடிவில பேசிட்டீங்க, அதனால நான் ஹோல்ட் பண்ணல. வரிசையா நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க, இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஆளை நான் கூப்பிடுறேன். தன்னா அடுத்து யார சொல்லியிருந்த? நித்யா எங்க போனாங்க? நித்யா ஆளு காணாம போயிட்டாங்க. நித்யாக்கு அடுத்து யாருங்க சொல்லியிருந்தேன்? அன்னோன் தானே சொல்லியிருந்தேன். அன்னோனும் ஆள் காணாம போயிட்டாங்க. அன்னோன் வரீங்களா? அன்னோன் ஓகே. அன்னோனுக்கு அடுத்து இஸ் இட் ராஜி ஆர் அன்ஃபில்டர்ட் ஆர் பிரவீன்? யாரு? பிரவீன் சொல்லிங்க. நீங்க முடிச்சிட்டீங்களா பிரவீன், இல்ல பேசணுமா? நான் பேசணும் கொஞ்சம். ஆக்சுவலி இந்த கான்வர்சேஷனுக்கு மட்டும் தான் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். ஜென்ரல் ஒப்பீனியன் ஐ வாண்ட் டு சி. லைக் ஜென்ரலா வந்து இன்னைக்கு எபிசோட்ல வந்து இந்த 1 hour எபிசோட் பார்த்தாலும் சரி, லைக் லைவ் நான் அந்த அளவுக்கு பார்க்கல, கொஞ்சமா தான் பார்த்தேன். 1 hour எபிசோட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த விக்ரமுடைய ட்ரூ ஃபேஸே என்னன்னா, சுபிக்ஷா சில இடத்துல லைம் லைட்டை பிடிக்கிறாங்க. அதுல இருந்து வந்து இத டைரக்டா நம்மளால வந்து இது பண்ண முடியாது, அத வந்து எப்படி சர்காஸ்டிக்கா நம்ம வந்து கொண்டு போலாம், லைக் இத இன்டைரக்டா நம்ம வந்து அத வந்து கொஞ்சம் இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வந்து அந்த ஒரு கன்னிங்னஸ் வந்து விக்ரமுக்கு இருக்குது. அதை வச்சுதான் இந்த கேஸ வந்து விக்ரம் வந்து இவ்வளவு தூரம் இது பண்ணது, எடுத்துட்டு வந்தது. இந்த மீனாவ பொண்ணுன்ற அந்த ஒரு இது அந்த வந்து ஒரு டேக் வச்சு கடைசில இவங்க பெரிய வந்துருமோ, ஆயிடுவாங்க அப்படின்ற ஒரு வந்துருவாங்க இன்டென்ஷன் வந்து அப்படின்றத உடைச்சு இருக்குது. விடணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஆமா நினைக்கிறாரு. அது ஒண்ணு. அத வந்து லைக் டைரக்டா சொன்னா இது அவருக்கு பேக் ஃபயர் ஆயிடும். பட் இந்த மாதிரி சொன்னா ஓகே, காமெடியா போயிடலாம் அப்படின்றது ஒரு இது இருக்குது. ஒண்ணு. இன்னொன்னு, 2வது கேஸ் பொறுத்த வரைக்கும் இது இவ்வளவு தூரம் வந்து ஒரு போக வேண்டிய கேஸே கிடையாது, சின்னதா முடிக்க வேண்டிய கேஸ். பட் இவ்வளவு
இவ்வளவு தூரம் இதை வளர்த்து வந்து இவ்வளவு தூரம் ஆக்கிட்டாங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஆப்வியஸ்லி அரோரா போட்ட கேஸ் வந்து அரோரா மேலேயே வந்து ஈஸியா திருப்பி இருக்கலாம். இந்த கமருதீன் நினைச்சிருந்தான்னா சூப்பரா இந்த கேஸை வந்து முடிச்சிருக்கலாம். பட் பாரு வந்து அந்த இடத்துல எடுத்த முடிவு கரெக்ட் தான், கமருதீனை போடணும்னு நினைச்சது. பட் இந்த கமருதீன் வந்து எந்தெந்த இடத்துல பேசணுமோ அந்தந்த இடத்துல பேச மாட்டா. விஜய் சேதுபதி முன்னாடி பேச சொன்னா பேச தெரியாது, இந்த மாதிரி ஒரு சபையில ஏறி நின்னு பேச சொன்னா பேச தெரியாது, ஒரு கோர்ட்ல நின்னு வாதாட சொன்னா வாதாட தெரியாது. மத்தபடி தனியா போய் பேசுனா பாயிண்டா எடுத்து வச்சு பேசுற கமருதீன் எதுக்கு இதுக்கு வரவே மாட்டேங்குது இவனுக்கு எதுவுமே. இந்த கமருதீனுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து லைக் எனக்கு தெரியல, எவ்வளவு பாயிண்ட் பேசுற கமருதீன் இந்த இடத்துல ஏன் பேசல? அரோரா அவ்வளவு தூரம் வந்து பேசுறாங்க, நீ எவ்வளவு பார்வை பத்தி பேசியிருக்கிற, எவ்வளவு அப்படி பேசியிருக்க இப்படி. பட் கமருதீன் ஏன் சொல்லவே மாட்டாரு, நீ எவ்வளவு பேசியிருக்க, நீ இதை ஏன் பண்ணிருக்கீங்க? கமருதீன் சொல்லலன்னா, அரோரா ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நிறைய பேசியிருக்க ஆனா நீ என்ன பேசியிருக்கன்னு நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னதுனால, அடுத்து திரும்ப நம்ம இவள சொன்னோம்னா இவ என்னென்ன பேசணும்ன்றது ஓப்பனா சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருந்தாதான் நான் பாக்குறேன். அது ஒண்ணு. இன்னொரு சைடுல வந்து லைக் வினோத் வந்து ஒரு சில விஷயம் பேச வந்தப்பயும் கமருதீன் வந்து லைக் குறுக்குல போயிட்டு வினோத் அந்த அந்த விஷயத்தையே வந்து ஓவர்லாப் பண்ணி அப்படியே முடிச்சு விட்டாங்க. அந்த ஒரு சீன் ஒண்ணு. அதுக்கப்புறம் வந்து நடந்தது அந்த யார் யாரை என்னென்ன ஒரு இதுல டோன்ல நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒண்ணு. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த கோர்ட் கேஸ்க்கு முன்னாடி நடந்ததுன்னு நினைக்கிறேன் நான். அது அதுல நீங்க வந்து இவங்களை அண்ணனா பாக்குறீங்க, இவங்களை அக்காவா பாக்குறீங்க, உங்களை ஃப்ரெண்டா பாக்குறீங்க அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி கமருதீன் தெளிவா எல்லாரும் முன்னாடியும் சொல்றான், பாரு வந்து லைக் நான் ஃப்ரெண்டோட ஒரு ஹையர் ஸ்டெப் அதிகமா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதையே அரோராவால ஏத்துக்கவே முடிய மாட்டேங்குது எந்த இடத்துலயுமே. இதுல எதுக்கு நீ வந்து ஃப்ரெண்டு, நீ பாருவை பத்தி என்னைக்குன்னா கமருதீன் வந்து பேசிட்டா ஓகே நான் விலகிக்கிறேன், நான் ஃபுல்லா வெளியில வந்துடுறேன், நான் ஃபுல்லா வந்து இது பண்ணிக்கிறேன், தொட்டா கூட டக்குன்னு இப்படி நவுந்து போறது. அப்ப இதுல இருந்து தெரியுதுல எதுக்கு உனக்கு என்ன அங்க ஒரு இது இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுல இருந்து தெரியுது இல்ல. இது வந்து அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து முடிக்கும் போது வந்து இந்த கிளீன் பண்ண சொன்னது இந்த அமித் மேல. இதனாலதான் எனக்கு வந்து கோவமே எனக்கு வந்து வருது. மத்தபடி இவரு வந்து ஓகே, எல்லாமே ஓகே. பட் இவரால எதுவுமே வந்து இது பண்ண, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் துடைப்பாங்க. இத்தனை 9 சீசனா ஃபுல்லா டே முடிச்சுட்டு அன்னைக்குதான் கிளீன் பண்ணுவாங்க நைட்ல. இதுல வந்து ஒரு இவங்களுடைய செல்ஃப் சாட்டிஸ்பிகேஷனுக்காக ஏன் அந்த இடத்துல கேப்டனா இருந்த அமித் வந்து அங்க போய் பார்வை கிளீன் பண்ண சொல்றதும் இல்ல அமித் இது கமருதீனை கிளீன் பண்ண சொல்றதும் ஏன் பண்ணணும்? இது அமித் மேல இருக்கிற ஒரு பெரிய ஒரு மிஸ்டேக். எல்லாருக்கும் நியூட்ரலா இல்லாம லைக் இவரும் ஒரு அன்பு கேங்ல போய் இப்ப சேர்ந்துட்டாருன்றது எனக்கு தோணுது 100%. சோ அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் இன்னைக்கு எபிசோட்ல. ஓகே, அடுத்து எஸ் ராஜி ஆர் அன்ஃபில்டர்ட்? எனக்கு பேசுறதுக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல. ஐ அம் ஜஸ்ட் ஹியர் டு லிசன் அட் கொஸ்டின். இல்லைன்னா ஒரு பிட்டு கூட எனக்கு லைவ் பார்க்க முடியல, எல்லாம் கட் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ எல்லாம் இந்த கிளிப்ஸ்ல அச்சச்சோ, பார்த்து மனசை தேத்திக்கிட்டு இருக்கேன் நான். அதனாலதான் அப்படியா? எனக்கு எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, ஆனா நீங்க எல்லாரும் பேசுறத கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, டன் தென். உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறேன். நான் கூட ராஜி சப்போர்ட்டுக்கு வேற ஏதோ நிக்கிறீங்களாடா? சொல்ல போறாங்கன்னு நினைச்சேன் நானு. ஐயோ, நிஜமா சொல்லணும், நான் இன்னைக்கு எதுவுமே வரல. நான் எங்க வீட்லயும் இல்ல, நான் வேற ஸ்டேட்ல இருக்கேன். எனக்கு இங்க ஐபிடிவியும் கிடையாது, எல்லா லைவும் கட் ஆயிடுச்சு எங்களுக்கு. எல்லா விபிஎனும் புடுங்கிட்டாங்க போல இருக்கு. ஒண்ணுமே வரல. யூடியூப் இருக்கேங்க, யூடியூப்ல லைவ் இருக்கே. லிங்க் அது யாரோ கேட்டிருக்கீங்க, அனுப்பிச்சு பேசிட்டே விட்டுருமோல. இருப்பாங்க யூடியூப்ல. நோ லிங்க் நோ நோ ப்ளீஸ் நோ அனுப்பி நோ நோ விடுங்க. ஓ, அது தெரியாது லிங்க் எனக்கு. அன்ஃபில்டர்ட் அனுப்ப சொல்லுங்க, அன்ஃபில்டர்ட் அனுப்பிச்சு விடுங்க ராஜிக்கு லிங்க். அன்ஃபில்டர்ட் ப்ளீஸ், நான் அரோராவை பார்க்கணும், கொஞ்சம் அனுப்பி விடுங்க. தேங்க்யூ கைஸ், பட் ஐ வாண்ட் டு ஹியர் எவ்ரிபடிஸ் பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ. நீங்க அரோராவை பார்க்கணும்னா மேல ஒரு வீடியோ இருக்கு பாருங்க, இவங்க டாம் டேக் பண்ணிருக்காங்கல்ல, அந்த அது ஒரு நிறைய வீடியோ தடவை மட்டும் பார்த்துட்டேன். பார்த்துட்டு வந்துருங்க. மோர் தென் எனஃப் அரோராவை பத்தி. அது பிரவீன், வந்து நாங்க ஏதோ நாங்க எனக்கு ஒரு முத்து லிங்க் வரும்னு முத்து நான் மாதிரி வெயிட் ஒரு பண்ணிட்டு இருக்கேன். நாங்க கெடுத்துறாதீங்க. முத்து மாதிரி ஒரு எடிட்டர் வச்சிருக்கோம். மீண்டும் நானே வந்து ஒரு முத்து மாதிரியான ஒரு எடிட்டர். அவருதான் வந்து அதை எடிட் பண்ணது. கிரெடிட் கோஸ் டு ஹிம். இன்னும் ஒரு வீடியோ இருக்கு. எப்படி அப்படியே ஒரு எஃப்ஜேக்கு ஒரு எடிட் போடுங்க ப்ளீஸ். இறக்குறேன். எஃப்ஜேக்கெல்லாம் FJ edit வேஸ்ட் ஒண்ணு இல்ல. பார்த்துட்டேன், FJ edit ஒண்ணு நான் பார்த்தேன். ஒரு கிளிப் ஒண்ணு போட்டிருக்கேன் கமெண்ட்ல. அரோரா அதுதான் அன்ஃபில்டர்டுக்கு ரொம்ப பிடிக்கும், போய் பாருங்க.
இல்ல FJ ஓட எடிட் வந்து ஒண்ணு பார்த்தேன். லைக் எல்லா லேடிஸ் கூடயும் வந்து ஒரு கனெக்ஷன்ல போயிட்டு லாஸ்ட்ல வந்து பாரு கமருதீன் ஒரு ஹக் பண்ணதை வச்சு லவ் கண்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கிளிப் மாதிரி அது ஒரு அத கிளிப் வேற நான் இன்னைக்கு பார்த்தேன். 1வது எபிசோட்ல அவ சொன்னால. இது FJ சிரிச்சுட்டே சொல்லும் போது காண்டாவுது எனக்கு. ஆனா சிரிச்சுக்கிட்டே ஒரு மாதிரி சொல்லலாம் போது பயங்கர காண்டாவுது எனக்கு. ஓகே சரி விடுங்க. யார் யாருக்கு என்னென்ன தோணுதோ எடிட் பண்ணி போடுங்க. நம்ம போட்டாதான் அன்ஃபில்டர்ட் அபியூசர்னு ப்ளீஸ். சொல்லிடுவானுங்க. நாங்க நம்ம என்ன போட்டாதான் சொன்னதையும் மனசுல வச்சுக்காம அனுப்பி விட்டுருங்க எனக்கு அந்த லிங்க. புண்ணியமா போகும். நான் ஏங்க அனுப்பிடுறேன் ராஜி. எந்த அளவுக்கு பேச அது சென்ட் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்ம அனந்த் வைத்தியனோட போட்டோ போட்டதுக்கே அபியூசர்ன்றானுங்க. அந்த அளவுக்கு அவனுங்க பேசுறானுங்க. அதனால வந்து எடிட்டிங் தொழில வந்து நான் கைவிட்டுட்டு போங்க அப்படின்னு. ஐயோ! நம்ம எடிட்டிங்கே பண்ண வேண்டாம். ம், இது ஒரு வீடியோ ஒண்ணு வைரலா போயிட்டு இருக்கு. ம். கானா வினோத். ஐய்யய்யோ! தட் வாஸ் ஹிலேரியஸ் மொமெண்ட். கனிய எந்த பத்தி. சொன்ன ஆ. கனி